உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களை அப்படியே புரட்டி பார்த்துக்கிறேன். அப்போ ஒரு செய்தி தொலைக்காட்சியினுடைய ஒரு நியூஸ் கார்டு, இந்த நியூஸ் கார்டை பார்த்தோன்னே தெளிவாக புரிந்து விட்டது. இந்த எச்ச ஊடகங்கள் என்ன விதமான ஒரு அரசியலை மேற்கொள்றாங்க அப்படின்றது தெளிவாகவே புரிந்து விட்டது. அதாவது எந்த கட்சியை எந்த கட்சிக்கு எதிராக நிப்பாட்டணும், எந்த கட்சியை எந்த கட்சிக்கு எதிராக நிப்பாட்டக்கூடாது, எந்த கட்சியை எந்த கட்சிக்கு எதிராக குறுக்க போய் நிப்பாட்டி அடிவாங்க வைக்கணும். இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வேலையை இந்த ஊடகங்கள் எச்ச ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நியூஸ் கார்டை பார்த்தோன்னே தெளிவாக புரிந்து விட்டது. அவங்களுடைய அஜெண்டாக்கள் நம்மளால உணர முடிஞ்சுச்சு. ஸோ அந்த அஜெண்டாக்கள் என்ன அப்படின்றதான் இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். குறிப்பாக இந்த அஜெண்டா யாருக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்றது அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராகத்தான் இந்த ஊடக அஜெண்டா மேற்கொள்ளப்படுகின்றது. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் திருவள்ளுதியின் இனிய வணக்கம். நாங்க பணிமந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணும் கிடையாதுங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை அப்படியே புரட்டி பார்த்துக்கிறேன். அப்போ ஒரு நியூஸ் கார்டு, அது யாருடைய நியூஸ் கார்டுனா, புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு நியூஸ் கார்டு தான் இன்னைக்கு போட்டிருந்தாங்க. அந்த நியூஸ் கார்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, கார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, நெறியாளர் கார்த்திகேயன், அவர் ஒரு விவாத மேடை நிகழ்ச்சி நடத்துறாரு. அதாவது வழக்கமா எல்லா செய்தி தொலைக்காட்சிகளுமே சாயங்காலம் ஆச்சுன்னா உட்காந்து விவாத மேடை நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி புதிய தலைமுறையும் விவாத மேடை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல கார்த்திகேயன் தான் நெறியாளர். அவங்க என்ன டாபிக்கை மையப்படுத்தி இந்த விவாத நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா, சமீபத்துல மோடி அரசாங்கம் ஒரு 3 சட்ட மசோதாக்களை கொண்டு வந்தாங்க. அதாவது 30 நாட்கள் ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிறையில் இருந்தார் அப்படின்னா, முதலமைச்சர் பதவியை பறிப்பதற்கு ஆளுநர் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிதான் ஒரு சட்ட மசோதாவை என்ன பண்றாங்க, மோடி அரசாங்கம் கொண்டு வராங்க. ஸோ இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்து இந்த மசோதாவை மையப்படுத்தி தான் கார்த்திகேயன் ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்துறாரு. ஸோ இந்த விவாத நிகழ்ச்சியில யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சரவணன் கலந்துக்கிறாரு. அதே மாதிரி பாஜகவுடைய ஆசீர்வாதம் ஆச்சாரி அப்படின்ற ஒருத்தர் கலந்துக்கிறாரு. அடுத்து அரசியல் விமர்சகர் அப்படின்ற பேர்ல செந்தில்வேல் கலந்துக்கிறாரு. அடுத்து வலதுசாரி ஆதரவாளர் அப்படின்ற பேர்ல எம் குமார் அவர் கலந்துக்கிறார். ஸோ இது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விவாத நிகழ்ச்சி தான், நமக்கு மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு என்னன்னா, இந்த இடத்துலதான் ஒரு விஷயத்தை என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த இடத்துலதான் இந்த ஊடகங்களுடைய எச்சத்தனமான அரசியல் என்னால புரிந்து கொள்ள முடிஞ்சுச்சு. அதாவது ஒண்ணும் கிடையாது, இந்த மசோதா சம்பந்தமான இந்த விவாத நிகழ்ச்சியில நீங்க கரெக்டா கூப்பிட்டுருக்கீங்களே, திமுக பாஜக ஊடகவியலாளர், அதாவது அரசியல் விமர்சகர், வலதுசாரி ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த கெஸ்ட்டை நல்ல தெளிவா கூப்பிட்டுருக்கீங்களே. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் சில நேரங்கள் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆர்ப்பாட்டங்கள் பண்றாரு, போராட்டங்கள் பண்றாரு, மாநாடு நடத்தி இருக்கிறாரு. இப்ப சமீபத்துல அஜித்குமாருடைய ஒரு மரண நிகழ்வு, அதாவது லாக்அப் டெத். ஸோ அதுக்காக விஜய் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. ஸோ விஜய் அவர்கள் அந்த மாநாட்டுல யாரை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சாரு, ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை நோக்கி தான் விஜய் அவர்கள் பல கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சார். அப்ப விஜய் அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருப்பவர்கள் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா அவங்க தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க, அவங்க தான் தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஆட்சியில தான் 21 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குது. அப்ப விஜயால் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்குமே பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கின்ற நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். ஸோ விஜய் அவர்கள் அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதற்கு பின்பாக அன்று மாலை வழக்கம் போல எல்லா செய்தி தொலைக்காட்சிகளிலுமே என்ன பண்றாங்க, விவாத மேடை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அப்ப விஜய் கட்சியின் சார்பாக லோயலா மணி கலந்துக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு தொலைக்காட்சிகளிலுமே விஜய் கட்சியின் சார்பாக ஒவ்வொரு கெஸ்ட் போய் கலந்துக்கிறாங்க. அப்ப விஜயின் சார்பாக கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நபர்கள் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாரையாவது நீங்க அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு விருந்தினராக அழைக்க வேண்டும். இந்த இடத்துலதான் இந்த எச்ச ஊடகங்கள் திட்டமிட்டு ஒரு அரசியல் மேற்கொள்றாங்க. அதாவது விஜய் சம்பந்தமான விடயங்களாக இருந்தாலும் சரி, சீமான் சம்பந்தமான விடயங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல திமுகவை சார்ந்த நபர்கள் யாரையுமே விவாதங்களுக்கு அழைப்பது கிடையாது. இந்த எச்ச ஊடகங்கள் அழைப்பது கிடையாது. மாறாக யாரை அழைக்கின்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் விவாத நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க.
திமுகவை நோக்கி கேட்கப்படுகின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்குமே பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா திமுகவை சார்ந்தவர்கள் தான். ஆனா ஊடக நிகழ்ச்சிகளுக்கு திமுகவை நோக்கி கேட்கப்படுகின்ற விஜய் கட்சியின் மூலமா கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு, சீமான் கட்சியின் மூலமா கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல யாரை போய் நிப்பாட்டுறாங்க, யாரை உட்கார வைக்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களை திட்டமிட்டே அமர வைக்கின்றார்கள். அப்ப இந்த ஊடகங்கள், எச்ச ஊடகங்கள் என்ன வேலை பார்க்கறாங்க? மாமா வேலை பார்க்கறாங்க. சிம்பிளா சொல்றாங்க தான், அதான் பண்றாங்க. ஏங்க இவனை கேட்கிறாப்புனா இவங்க பதில் சொல்லணும். எதுக்கு விசிகாரன் கூட்டு வந்து உடல் நிப்பாட்ட வைக்கிறீங்க? புரோக்கர் வேலை பார்க்குறீங்களா நீங்க? அப்ப திமுகவை நோக்கி கேட்கப்படுகின்ற அத்தனை கேள்விகள், திமுகவை நோக்கி கேட்கப்படுகின்ற அத்தனை கேள்வி கலைகள் எல்லாத்தையுமே விடுதலை சிறுத்தை கட்சி பக்கம் வந்து திருப்பி விடுகின்ற ஒரு அங்கிள் வேலையை வந்து இந்த ஊடகங்கள் பார்க்கின்றதா? இந்த மோடி அரசாங்கம் சம்பந்தமான இந்த விவாத நிகழ்ச்சியை மட்டும் எவ்வளவு தெளிவாக நீங்க கூப்பிட்டு இருக்கிறீங்க. திமுக சார்பாக ஒருவர், பாஜக சார்பாக ஒருவர், அதுவே வலதுசாரி அப்படின்ற பேர்ல ஒருத்தர், அடுத்து வந்து அரசியல் விமர்சகர் அப்படின்ற பேர்ல திமுக சொம்படிக்கிற ஒரு நபர் கூப்பிட்டு உட்கார வச்சு கரெக்டா விவாதங்கள் நடத்துறீங்களா? அப்ப விஜய் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கின்ற நபர்கள் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அவங்கள நீங்க விவாத நிகழ்ச்சி கூப்பிடுங்க. அதை விட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் எது கூப்பிடுறீங்க? அப்ப திமுக நோக்கி கேட்கப்படுகின்ற அத்தனை கேள்விகளுக்குமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து குறுக்க நிறுத்துவதுதான் இந்த எச்சத்தனமான ஊடகங்களுடைய வேலையா? உங்களுடைய வேலை அதுதானா? ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதுல நீங்க தெளிவா கூப்பிடணும். இந்த அஜித்குமாருடைய லாக்அப் மரணத்துல மட்டும் கிடையாது, விஜய் நடத்தி இந்த மாநாடு விவகாரம் இருக்கு இல்லையா, இந்த மாநாட்டு விவகாரங்களையும் கூட அன்னைக்கு சாயங்காலம் வந்து விவாத மேடை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சிகள் எல்லா இடங்கள்லயுமே எங்கேயுமே திமுகவை சார்ந்தவர்கள் யாருமே பதில் சொல்ல வரவே இல்லை. விஜய் நடத்தி அந்த மாநாட்டுல திமுக போட்டு விஜய் கேள்வி கேட்டிருக்காரு, அதிமுக கேள்வி கேட்டிருக்காரு, பாஜக நோய் கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா இந்த 3 பேருமே யாருமே விவாத நிகழ்ச்சிக்கு வரல. விசிகாரனை கூப்பிட்டு வச்சு வழக்கம் போல உட்கார வச்சு அத்தனை கேள்விகள் எல்லாத்தையுமே விசிகாக்கு எதிராக திருப்பி விடுற வேலையை இந்த ஊடகங்கள் பாக்குது. எச்சத்தனமா தெரியல? அது எச்சத்தனமா தெரியல? இதை ஊடகாரமா? விஜய் கேட்கின்ற கேள்விகளுக்கும் சீமான் கேட்கின்ற கேள்விகளுக்கும் இதர பின் ஆட்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கின்ற நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் நீங்க பதில் சொல்வதற்கு அழைக்க வேண்டும். எதற்காக விசிக அழைக்கிறீங்க? அப்ப திட்டமிடப்பட்டு இங்க ஒரு ஸ்கிரிப்டட் அரசியல் வந்து மேற்கொள்ளப்படுகின்றது. ஸ்கிரிப்டட் அரசியல் இல்ல ஒண்ணு கிடையாது. இல்லை என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஊடக நிகழ்ச்சியில வந்து கார்த்திகேயன் வந்து இந்த அழைப்பாளர் கூப்பிட்டுருக்காரு இல்லையா, டிஎம்கே, பிஜேபி, அரசியல் விமர்சகர், அப்புறம் வலதுசாரி கூப்பிட்டுருக்காரு இல்லையா. மோடி அரசாங்கம் இந்த 3 சட்ட மசோதாக்களை கொண்டு வந்த நீங்க கண்டன குரலை எழுப்பிய நபர் யாரும் பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஒரு அறிக்கை விடுறாரு. அவ்வளவு தெளிவா யாருமே அறிக்கை விட முடியாதுங்க. சூப்பரா ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. எளிய மக்களுக்கும் எளிதாக புரியும் விதமாக ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அதாவது மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட மசோதா ஒரு எஸ்ஐ நினைச்சார் அப்படின்னா முதலமைச்சர் மேல வழக்கு போட்டு ஒரு 30 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாருன்னா அந்த முதலமைச்சரையே பதவி நீக்கம் செய்வதற்கு சாதாரண எஸ்ஐக்கு அதிகாரம் கொடுக்கின்ற அளவுக்கு இந்த மசோதா வழிவகுக்கும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அப்ப பாஜகவை எதிர்ப்பதில் விடுதலை சிறுத்தை கட்சி தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி. மறுக்க முடியுமா? அப்ப இந்த விவாத மேடை நிகழ்ச்சிகள் நீங்க யாரை கூப்பிட்டுருக்கணும்? விடுதலை சிறுத்தை கட்சிக்காக தான் கூப்பிட்டுருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயாச்சும் பாஜகவை எதிர்த்து வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடு நடத்தியிருக்கிறாங்களா? எங்கேயாச்சும் வந்து பேரணி நடத்தியிருக்கிறாங்களா? எங்கேயாச்சும் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டங்களை போட்டுக்கிறாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். விசிக அளவுக்கு வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்களா? சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு சொல்லி விசிக நடத்தும், தேசங்காப்பு மாநாடு, வெள்ளும் ஜனநாயக மாநாடு, இது எல்லாமே பாஜகவை அப்பட்டமா எதிர்க்கிறேன்னு சொல்லி மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. ஏங்க திமுக ஒரு மாநாடு நடத்தினாங்க, காட்ட சொல்லுங்க பார்ப்போம். பாஜக எதிராக ஒரு மாநாடு காட்ட சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இந்த விவாத மேடை நிகழ்ச்சி நீங்க யாரை அழைக்கணும்? விடுதலை சிறுத்தை கட்சிக்காக தான் அழைக்கணும். அதை விட்டு நீங்க திமுக அழைக்கிறீங்க, பிஜேபி அழைக்கிறீங்க, அரசியல் விமர்சகர் செந்திவேல் அழைக்கிறீங்க, வலதுசாரின்ற பேர் ஒருத்தர் அழைக்கிறீங்க. அப்போ வந்து பாஜகவுடைய எதிராளி அப்படின்னாலே திமுக மட்டும்தான். அவங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க, மாநாடு நடத்த மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா பாஜக எதிர்ப்பதில் வந்து திமுக மட்டும்தான் ஒரு திறன்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி பிம்பப்படுத்துவதற்காக ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி புரோக்கர் வேலையை பார்க்குறாங்க. ஆனா விசிக காரங்கள் எங்க வாய்ப்பு தர்றது? விஜய் விமர்சனம் பண்ணுமா, வா நீ வா, நீ வந்து குறுக்க வந்து உட்காரு. திமுக நாங்கள் கூப்பிட மாட்டோம், அவன் நீ வந்து பதில் சொல்லு, எங்களுக்கு திமுக சார்பா நீ உட்காந்து பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி குறுக்க கொண்டு போய் நிப்பாற்ற வேலையை அந்த எச்ச ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு சமூக வலைத்தளம் இந்த செய்தியை பார்த்தா நமக்கு அவ்வளோ தடுப்பு. ஊடகங்கள் இந்த அளவுக்கு ஒரு புரோக்கர் வேலை பார்க்குறீங்களாடா?
அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நமக்கு தெரிந்த விடயத்தை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த காணொளி. ஸோ ஆக மொத்தத்தில் சமூக வலைத்தளங்களில் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் மேற்கொள்ளப்படுகின்றது. திமுக நோக்கி கேட்கப்படுகின்ற அத்தனை கேள்விகளுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி குறுக்க நிப்பாட்டி விட்டு டிவிகே விசஸ் டிஎம்கே என்று இருப்பதை டிவிகே விசஸ் விசிகே என்று மாற்றுகின்ற ஒரு சூழல், திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றது ஊடகத்தின் வாயிலாக. ஸோ அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியில் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.